ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதை வச்சு பிரியாணியும் கிரேவியும் தான் செய்ய போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஹால் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் மேலே அதாச்சும் டபரா தான் எடுத்துருக்கோம். குக்கரில் செஞ்சால் அந்த அளவுக்கு இதுவாக வராது இல்லையா? ஸோ நல்லா எடுத்தோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் அந்த கிராம்பெலாம் போட்டுட்டோம். ஸோ பட்டை, லவங்கம், இஞ்சி மொத்தத்தையும் போட்டோம். ஸோ அரைச்சி வச்ச மசாலா வந்து சேர்த்துக்கிட்டு நம்ம அதை கலக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி கொஞ்சமாக எடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரம் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா இது பண்ணிவிட்டு அண்ட் மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் போடுங்க. கலக்கிட்டு அண்ட் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம சிக்கனை போட்டாச்சு. ஸோ சிக்கனை போட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருக்குங்க. ஸோ சிக்கன் ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாக ஒட்டணும் இல்லையா? ஸோ அந்தளவுக்கு கிண்டிகிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் சிக்கன் உள்ள போய் உப்பு மசாலா எல்லாமே நம்மளுக்கு ஊற மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ரைஸை வந்து வடித்து எடுத்தாச்சு. ஸோ வடித்து இதுவையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரிசியாகவும் போட்டுக்கலாம். ஸோ ஏற்கனவே நாங்கள் இது வந்து எடுத்துட்டோம். பட் இருந்தாலும் ஸோ அதை போட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வேகணும் இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் அரிசியாகவே எடுத்தோம். ஸோ எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நாங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான். ஸோ அரிசி போட்ட அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கணும். விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இது பொறுத்து எடுத்திங்கன்னா பிரியாணி ரெடி இருக்கும். சுட சுடான பிரியாணி சூப்பராக இருக்குது. கிளறி நல்லா இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி செஞ்சுட்டோம் இல்லையா? ஸோ இப்போ கிரேவி செய்யணும். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கிரேவியை நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு பேன் எடுத்தாச்சு. அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். ஸோ வதக்கிட்ட பிறகு கொத்தமல்லி இருக்கு இல்லையா? ஸோ கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் ஸோ அதை போட்டுக்கோங்க. அண்ட் கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா இதுவாகிற வரைக்கும் மசாலா வாசனை போகிற வரைக்கும் கலரி விட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி அண்டு காரமும் சேர்த்துக்கலாம், உப்பும் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் இருக்குது. ஸோ அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருப்போம். கிண்டிகிட்டே இருந்துச்சு ஒரு இது போட்டு நம்ம மூடி வச்சிடலாம், பாத்திரம் போட்டு. ஸோ அது உள்ளே கொட்டிங்கன்னா கொஞ்சம் ஆவி இதுவானால் வேகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா அரிஞ்சு போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிளகா பொடியும் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. அண்ட் சீரகம் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு. கிண்டி அதை இப்போ தானே மசாலா ஃபுல்லாக வரும். ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தண்ணீர் ஆட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கேர்டு இருந்தால் கேர்டு ஆட் பண்ணிக்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டால் போதும் கேர்டு ஆட் பண்ணிவிட்டு. அப்படி இல்லைனா ஆட் பண்ணலைனாலும்